வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னோட முந்தைய வீடியோவில் தையல் கலைஞருக்கு தேவையான பொருட்களை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த பொருட்களை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். இது பேர் மிஷின் நூல். இதே மாதிரி ரோலாக சின்ன சைஸ் பெரிய சைஸில் கிடைக்குது. இது நூல் சுற்றுறது. பாபினில் நூலை சுற்றி நம்ம பக்கம் இருக்க மாதிரி மாட்டிக்கணும். இந்த பிளாஸ்டிக் ரோலரை மிஷினோட சக்கரத்தில் வச்சு சுற்றுனீங்கன்னா நூல் ஃபுல்லாகிடும். டேப்போட அளவு 1.5 மீட்டர் இருக்கும். இதில் இந்த பெரிய நம்பரை இன்ச்சுன்னு சொல்லுவாங்க, சின்ன நம்பரை பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. 100 பாயிண்ட்டு சேர்ந்தால் 1 மீட்டர். ஒரு நம்பர்லேருந்து அடுத்த நம்பருக்குள்ளே 3 கால் அளவுகள் இருக்குது. கால், அரை, முக்கால், அடுத்த நம்பர். இது மார்க்கர். இது அளவுகளை குறிக்கிறதுக்கு பயன்படுது. இது ஸ்கேல். குறித்த அளவுகளுக்கு நடுவில் நேராக கோடுபட பயன்படுது. இது ஆம் ஸ்கேல். சில பேருக்கு ஆம்ஹோல் வளைவை சரியாக மார்க் பண்ண வராது. இந்த ஸ்கேல் இருந்துச்சுன்னா ஈஸியாக சுலபமாக மார்க் பண்ணலாம். இது நூல் கட்டர். இது நூல் கட் பண்ணுறதுக்கு பயன்படுது. கழுத்தை சுற்றி வர வளைவு, அந்த வி மாதிரி இருக்க ஷேப்லாம் நுணுக்கமாக கட் பண்ணுறதுக்கும் பயன்படுது. இது காஜா கட்டர். இது பட்டன் போடுற ஓப்பனை கட் பண்ணுறதுக்கு பயன்படுது. எப்படின்னா காஜா இதை சுற்றி காஜா பண்ணிக்கணும். நடுவில் இருக்க ஓப்பனை மாதிரி கட் பண்ணணும். இது திருப்புளி. இது ஊசி போடுறதுக்கும் சின்ன நெட்டுகள் எல்லாம் டைட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தேவையாக இருக்குது. இது த்ரெட் நீடில். இது ஊசியில் நூல் கோக்க சிரமமாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பான தேவையாக இருக்குது. இது கம்பி மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஊசியில் ஈஸியாக நுழைஞ்சிருது. இதோட ஓப்பன் பெருசாக இருக்கிறதுனால நூல் கோக்க சுலபமாக இருக்குது. இது எல்லா விதமான ஊசிலையும் நூல் கோக்க பயன்படுது. இது கத்திரிக்கோல். இது துணிகளை கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு பயன்படுது. இது பிளாஸ்டிக், மெட்டல், இரும்பு எல்லா மாதிரியும் கிடைக்குது. இது பேர் சக்கர மார்க்கர். இது எதுக்கு பயன்படுதுன்னா அளவுகளை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இடையில இருக்கிற கோடு வெளியே தெரியாமல் டிசைனை மார்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்குது. ஓகே, இது வரைக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் பியூட்டி டிப்ஸாக நெக்கர் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.